இப்படி கொலை பண்ணியிருக்காரு இவருன்றதுனால 302 ஐபிசியின் படி அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். நரேஷ்குமார் இருக்கக்கூடிய அந்த கார்ஜன்ல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவு தள்ளி கொண்டு போய் ஒரு ரிவர்ல அவரை கொண்டு தூக்கி போட்டதாகவும் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டதாகவும் கழட்டி அந்த ரிவர்லயே ஒரு ஓரத்துல வச்சிருந்ததாகவும் அந்த ட்ரெஸ்ல வந்து பாக்கெட்ல அவருடைய டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு, ஏடிஎம் கார்டெலாம் இருந்ததெல்லாம் அங்கேயே வச்சிருக்கேன்னு சொன்னதாகவும் அப்புறம் இவர் தேவேந்திரகுமார் சர்மா கூட்டு போலீஸ் அங்கே போனதாகவும் போய் அந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கேப்சர் பண்ணுறாங்க. டெட் பாடி கேப்சர் பண்ண முடியல, நான் ரிவரில் அது உள்ளே போயிடுச்சு. அதற்கு பிறகு இந்த வழக்கில் இவர் தான் ஒரே குற்றவாளி அப்படிங்கிறத முடிவு பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு எப்படி வந்தார் ராம்நிவாஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு 3 வண்டியெல்லாம் கேப்சர் பண்ணதான் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த பேப்பரை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இதில் போலீஸ் கூட எந்த ஒரு தகவலும் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னும் பேப்பரில் அந்த புகைப்படம் போட்டுருச்சு. அந்த புகைப்படத்தை பார்த்து நானாக போய் கேட்கும்பொழுது இந்த ஸ்மோவை பார்த்தப்போ இது எங்க நம்ம மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் செக் பண்ணால் ஒரே இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து வந்தேன் அப்படின்னும் அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ராம்நிவாஸ்.